Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். TNPSC 2024 TNPSC aspirants next என்ன பண்ணலாம், எந்த மாதிரி கொண்டு போகலாம், படிக்கலாமா, இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப் போகலாமா, ஜாப் போயிட்டே படிக்கலாமா, எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த நிலமையில் ஒரு மிகப்பெரிய பயம், மனக்குழப்பம், வெறுப்பு எல்லாமே கலந்த மாதிரி தான் நம்ம நிலைமை இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. இதிலிருந்து அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போகலாம், 2024 எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், ப்ரிப்ரேஷன் எப்படி கொண்டு போகலாம், எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். பட் சத்தியமாக இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷன் கிடையாது, ப்ளஸ் முட்டு கொடுத்து இதை படிக்கலாம், போய்க்கலாம், பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் எப்போவுமே ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியாக என்ன அப்ளிகபிள் ஆகுமோ அதில் நம்மளை அடாப்ட் பண்ணி ஜெயிக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் வந்து சொல்கிறேன் எப்போவுமே. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப வந்து அப்ளிகபிள் ஆகும், நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் இது யாரும் டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காகவோ மற்ற ஒரு ரீசனும் வந்து பின்னாக இல்லை. நான் சொல்கிற உங்கள் கருத்துக்கள் ஓகேன்னு எடுத்துக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ நிறைய பேர் யோசிக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப் போகலாமா வேணாமா அப்புறம் மாதிரி தான் யோசிப்பாங்க. எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ரைட். ஓகே. ஸோ டிஎன்பிஎஸ்சி 2023 இதை பேசி பிரயோஜனமே இல்லை, ஓரமாக வந்து பின்னாக முடிஞ்சு போச்சு. ரைட். அது ஓரமாக வந்துருக்கட்டும். ஸோ இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் தேவைப்படுற விஷயங்கள் எல்லோரும் கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லும் போது, நம்பர் 1 குரூப் 2ஓட ரிசல்ட்ஸ், அடுத்தது குரூப் 1ஓட ரிசல்ட்ஸ் இருக்குது. எல்லாமே தாண்டி டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர். எதுக்காக ஆனுவல் பிளானர் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, பிளானர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்ஸ்லாம் எப்போ வந்து பின்னாக வரப்போகுது, நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் வரப்போகுது, ஒரு ஐடியா வந்து பின்னாக கிடைக்கலாம். நம்ம எல்லாம் யோசிப்போம், பிளானர் கொடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ண போகிறாங்களா அந்த மாதிரி யோசிக்கலாம். இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணது இல்லை தான், பட் ஓரளவுக்கு வந்து பின்னாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் ஏன்னா 2023 எக்ஸாம்ஸே கண்டக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லும் போது பிளானரில் நமக்கான சில விஷயங்கள் வந்து பின்னாக இடம் பெறலாம். அதை நம்ம வந்து பின்னாக நம்பலாம். ஓகே. அண்ட் என்ன விஷயம்னா நம்ம ட்ரெண்ட் பண்ணலாம் நம்ம வந்து பின்னாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது பிப்ரவரி மாதம் முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமுக்கே சென்னையில் வந்த ஒரு ஃப்ளட்டை காரணமாக வந்து பின்னாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ சவுத்தில் ஹியூஜ் டிசாஸ்டர் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு, செம்ம வெள்ளம் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. இந்த டைமில் கண்டிப்பாக இதை வந்து யோசிக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே நிவாரணம், அதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நாமளும் அதை பற்றி வந்து நகா பேச முடியும். டிசம்பர் எண்டுக்குள்ளே 31st ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து பின்னாக நம்பலாம். ஓகேவா? ஸோ பிளானர் வந்தால் ஒரு ஐடியா நமக்கு வந்து பின்னாக கிடைக்கலாம். ஓகேவா? சரிப்பா, இது எல்லாமே ஓரமாக வந்து பின்னாக இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான், பேசின விஷயம் தான். இப்போது ப்ரிப்பரேஷன் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. நான் 2023 ஃபுல்லாக வந்து பின்னாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே. அவங்க வந்து பின்னாக ஒரு ஃபுல்லாக வந்து இருப்பாங்க ஒரு விஷயம். அடுத்தது 2023 நான் ஏதோ வந்து பின்னாக படித்தேன் படிக்கலை அப்படின்ற சில விஷயம் வந்து பின்னாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் 2024 தான் நான் ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இந்த 3 பாட்டு தான் முக்கியமான ஒரு பாட்டாக வந்து பின்னாக இருக்குது. ஓகேவா? சரிங்க. இதில் 2023 பிளானரில் பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க, குரூப் 4 வரும்னு சொல்லியிருந்தாங்க. இதை ரெண்டை நம்பி நிறைய பேர் ஜனவரி மாதம் படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம ஆன்லைன் பேட்ச்லையும் டெஸ்ட் பேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2023 வந்து பின்னாக பசங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் சிலபஸ் வந்து பின்னாக முடிச்சிருக்காங்க. பட் எந்த ஒரு யூஸ் இல்லாமல் வந்து இருக்கு இல்லையா, ஏன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலை. சரி, நம்ம என்ன வந்து பின்னாக பண்ணலாம்? 2024 டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் வரப்போகிற எக்ஸாம்ஸில் 2024 குரூப் 4 வந்தாலும் குரூப் 2 வந்தாலும் குரூப் 1 வந்தாலும் அது ப்ராசஸ் முடியறதுக்கு 2025 ஆகிடலாம். இது வந்து பின்னாக்கா நம்புறீங்களா? எஸ், அதான் வந்து பின்னாக்கா உண்மை. அடுத்த வருஷம் எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலுமே அது முடியறதுக்கான ப்ராசஸ் 1 இயர்க்கு மேலே கண்டிப்பாக வந்து பின்னாக்கா எடுக்கும். அப்போது எப்படி பார்த்தாலும் 1.5 இருந்து 2 வருஷம் உங்களுக்கான இந்த ப்ராசஸ் வந்து பின்னாக்கா போக போகுது. டிஎன்பிசி அப்படி தான் வந்து பின்னாக்கா போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா 2026 எலெக்ஷன் வந்து பின்னாக இருக்குது, அதையும் மைண்டில் கண்டிப்பாக வந்து பின்னாக வச்சுருப்பாங்க. ரைட். இங்கே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 75% மேலே நான் சிலபஸ் வந்து பின்னாக நான் படிச்சுட்டேன். பாலிட்டி, ஜியாகிரஃபி, தமிழ், மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு எது வந்தாலும் பரவாயில்ல, நான் ஆல்மோஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது, அதாவது உங்களுக்கு வந்து பின்னாக மணி இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனை வந்து கிடையாது, நான் சர்வே பண்ணிக்க முடியும், வீட்டில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் முடிவு எடுத்துக்கோங்க, அதில் வந்து கை வைக்கவே மாட்டேன். பட் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கும் போது உங்கள் ஃபேமிலி நீங்கள் ரன் பண்ணி ஆகணும், உங்களோட ஓன் நீட்ஸ் நீங்கள் வந்து பின்னாக பார்த்தாகணும். ஏன்னா உங்களுக்கு மேபி மேரேஜ் ஆகியிருக்கலாம், இல்லை ஒரு லவ்வில் இருக்கலாம், இல்லை ஒரு மற்ற விஷயங்கள் இருக்கலாம். எதே இருந்தாலும் ஃபினான்ஸ் ரொம்ப அவசியமான விஷயம். எமோஷனலாக டச் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஆபத்தாயிடும். ஸோ 75%க்கு மேலே நான் சிலபஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜாப் பார்க்கறது நல்லது. ரைட். ப்ரைவேட் ஜாப் பார்த்துட்டு டெய்லி ஒரு 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ நீங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளை மாதிரி ஏகப்பட்ட சேனல்ஸில் ஃப்ரீ டெஸ்ட்லாம் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளை வந்து ஆரம்பிச்சிருந்தோம், நடுவில் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம், திரும்ப ரீஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ஜாப் போய்கிட்டே யூடியூப் சேனல்ஸில் போடுற இந்த குவிஸு, டெஸ்ட்டு, டெலகிராமில் போடுறது நம்ம மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நீங்கள் வந்து பின்னாக ஃபாலோ பண்ணலாம். ஃப்ரீ சோர்ஸ் எங்கெல்லாம் கிடைக்குதோ நீங்கள் வந்து பின்னாக எடுத்துக்கலாம். ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி ஆகணும், கிளாஸ் போகணும் அந்த மாதிரி கிடையாது.
ஒரு 75% மேலே நீங்கள் இருந்தாலே ரிவிஷன் மோடுக்கு நீங்கள் வந்து பின்னாக்கா போயிடலாம். நோட்டிஃபிகேஷன் வருது சரியா. இப்போ எக்ஸாம்பிள் ஆனுவல் பிளானரில் February மாதம் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இருந்தாலும் அதை நீங்கள் முழுமையாக எடுத்துக்க வேண்டாம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஃபைனலாக வந்து பின்னாக முடிவு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் அரைவ் ஆகிறது வரைக்கும் நீங்கள் ஜாப் போகிறது நல்லது. இது டிமோட்டிவேட்டுக்காகவோ ட்ராக்கை விட்டு வெளியே போயிடுங்க அந்த மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா 2019 நான் சேனலை வந்து பின்னாக்கா ஸ்டார்ட் பண்ணேன். 2021 இந்த 3 வருஷம் எக்ஸாம்ஸே வந்து பின்னாக்கா இல்லை, ஒரு சில எக்ஸாம் மட்டும்தான். ஏன்னா கோவிட் வந்து ஒரு பெரிய பேண்டமிக்காக இருந்தது, எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. அப்போயும் நான் பசங்களுக்கு சொன்ன கருத்து என்னென்னா வேலைக்கு போயிட்டே படிங்க, நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண நான் சொல்லியிருந்தேன். 2022 நிறைய பேர் வேலையை விட்டு படிக்க ஆரம்பித்தாங்க. குரூப் 2 வந்ததுக்கப்புறமா, குரூப் 4 வந்ததுக்கப்புறமா. ஏன்னா மணி ரொம்ப வந்து பின்னாக அவசியம் மக்களே, அதை மைண்டில் வச்சுக்குவாங்க. நான் ட்ராக் மாற சொல்ல, ட்ராக்கில் இருக்கிறதுக்காக தான் நம்ம டெலிகிராம் சேனல்லையோ இல்லை மற்ற யூடியூப் சேனல்ஸ்லையோ ஃப்ரீ டெஸ்ட் போட்டாங்கன்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு டெய்லி 1 ஹவரோ 1.5 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரம் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ட்ராக்கில் இருக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் அரைவ் ஆகும்போது நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரைவேட் ஜாப் பார்த்துக்கிட்டு சேலரி கையில் சேவிங்ஸ் வந்து பின்னாக பண்ணுங்கள், கண்ட மாதிரி செலவு பண்ண வேண்டாம். ஓகே, முடிஞ்சுதா? அடுத்தது ஸோ பார்ட் டைம் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஒரு 50% சிலபஸ் நான் வந்து பின்னாக முடிச்சிருக்கேன். ஓகேவா, இந்த 50% சிலபஸ் முடித்தவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து நீங்கள் வந்து பின்னாக முடிவு பண்ணலாம். தயவு செஞ்சு ரொம்ப குழப்பம் அடையாதீங்க. நான் வந்து படித்தேன்னா படிக்கலையா, பண்ணலாமா வேணாமா, அந்த குழப்பம் வந்து பின்னாக வேண்டாம். கிளியராக வந்து பின்னாக புரிஞ்சுக்குவாங்க. 50% முடிச்சிருந்தாலும் சிலபஸ் பேப்பர் எடுங்க, கம்பேர் பண்ணுங்கள். என்னால் நான் இவ்வளோ வந்து பின்னாக முடிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போனாலும் என்னால் கவர் பண்ணிட முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தாராளமாக வேலைக்கு போய்கிட்டே படிங்க. எப்பவுமே சொல்கிற விஷயம் தான், டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பேக்கப் ரொம்ப வந்து பின்னாக அவசியம். பேக்கப் இல்லாமல் நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா ரொம்ப அடி வாங்கும். ஏன்னா இப்போ 2022 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க, குரூப் 2 கிளியர் ஆகலை, குரூப் 4 கிளியர் ஆகலை அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா. அப்போ 2 வருஷம் படிச்சிருக்கீங்க, 3 வருஷம் படிச்சிருக்கீங்க, 4 வருஷம் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த சிலபஸ் நல்லா வந்து படித்து வச்சுருப்பீங்க. ரிவைஸ் மட்டும் பண்ணால் போதுமானதாக வந்து இருக்கும். ஓகேவா, 2020 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே ஒரு 50%க்கு மேலே முடிச்சிருந்தா மைண்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. என்னால் இதை வந்து இப்போ நாங்கள் பண்ணிக்க முடியும். நான் சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 100 நாள் கொடுப்பாங்க. அந்த 100 நாளில் ப்ரிலிம்ஸ்க்கு தேவையான சிலபஸை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் முடிக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி, கண்டிப்பாக வந்து நாங்கள் முடிக்க முடியும். நான் அதுக்கான பிளான், அதுக்கான டெஸ்ட்டும் எல்லாமே நான் கொடுப்பேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா, முடிஞ்சு போச்சா? பட் முடிஞ்ச வரைக்கும் ஜாப் போகிறப்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து பின்னாக பார்த்துக்குவோங்க. அதாவது ஒரு 12 ஹவர்ஸ் ஜாப் அந்த மாதிரிலாம் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மினிமம் சேலரி வந்து பின்னாக போதும், ஒரு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வந்து போதும் அப்படின்னா அதை மட்டும் பார்த்துக்கிட்டு ப்ரிப்ரேஷன் உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். ஓகே, நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வேலைக்கே போக வேண்டாம், படிங்க. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கவங்க 2023 உள்ளவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏதோ படிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு 30% 40% புக் எடுத்திருப்பாங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டிக்ஸ் 12th வரைக்கும் ஏதாவது கொஞ்சமாக படிச்சிருப்பாங்க. அவங்களால திரும்ப படிக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்க ரீகேப் பண்ணிக்க முடியும். பட் இப்போ தான் ஆரம்பிக்கவே போகிறேன் அப்படின்னா நீங்கள் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், ஃபுல் ஃப்ளெஷ்டாக படிக்கலாம். 2024 வரப்போகிற வாய்ப்பு பயன்படுத்தி நீங்கள் உள்ளே போக முடியும். 24 எக்ஸாம்ஸ் நிச்சயமாக வந்து பின்னாக வரும், நான் அனைத்தரமாக வந்து பின்னாக நம்புகிறேன். ஆனால் 25 மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து பின்னாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் பயன்படுத்தியே ஆகணும். 24 ஒரு நோட்டிஃபிகேஷன், இப்போ எக்ஸாம்பிள் 2024 ஜனவரி மாதம் வந்து எடுத்துக்கலாமே, ஜனவரி மாதம் குரூப் 4 வருது, நம்ம வந்து வச்சுக்கலாம். ரைட், எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஜனவரி மாதம் வருது அப்படின்னா ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரலில் உங்களுக்கு எக்ஸாம் வந்து பின்னாக இருக்கலாம். ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட்டு மே மாதம் ரிசல்ட்டு, அதாவது எக்ஸாம் ரிசல்ட் கிடையாது, எலெக்ஷன் வந்து பின்னாக இருக்கும். ஸோ முடிஞ்சு போச்சு. இந்த ப்ராசஸ் ரிசல்ட்லாம் வந்து பின்னாக வரத்துக்கு கண்டிப்பாக ஒரு 3-4 மாதம் வந்து பின்னாக எடுத்துக்கலாம். ஒரு மினிமம் 2 மாதம் எடுத்துப்போமே. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வந்து பின்னாக போய்டும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து பின்னாக வைப்பாங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து பின்னாக போயிட்டுருக்கும். அதுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்து பின்னாக ஆகலாம். ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வந்து பின்னாக போயிடும். ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலே உங்களுக்கு நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து பின்னாக போக வாய்ப்பு இருக்குது. இதான் வந்து பின்னாக உண்மை இல்லையா. போன வருஷம் ஜூலை மாதம் கனெக்ட் பண்ண எக்ஸாமுக்கு இப்போ தான் வந்து பின்னாக முடிச்சாங்க. ஸோ இந்த ஒரு வருஷம் ப்ராசஸ் போகுது அப்படின்னா 2025 எக்ஸாம்ஸுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ 24 மிடில் ஒரு குரூப் 4ஓ இல்லை ஒரு குரூப் 2ஓ குரூப் 1 வருது அப்படின்னா இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு 2025 கிட்ட வந்து பின்னாக ஆகிடும். ஸோ 25 நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, 24 தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். வேகன்சி அதிகமாக வருமானு கேட்டிங்கன்னா என்னோட கெஸ் படி குரூப் 1ம் குரூப் 4ம் போன வருஷம் என்ன இருந்ததோ அங்கேருந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து பின்னாக அதிகமாகலாம், ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா. ஸோ ஏதோ எக்ஸாம்ஸ் இப்போதைக்கு அடைக்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு வேகன்சி வந்தாலும் அந்த வாய்ப்பு எப்படி பயன்படுத்தணும் அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஃபுல் டைமாக இருக்கிறவங்க, பார்ட் டைமாக இருக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்க இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 2024 வரும், அதை நம்ம வந்து பின்னாக பார்த்துக்கலாம்.
சரியா? பட் இதை மட்டுமே நம்பி இருக்க வேண்டாம். தாழ்மையான கருத்துக்கள். முடிஞ்சா டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் பேங்கிங் இருக்குது, யூபிஎஸ்சி இருக்குது, ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏர்போர்ட் அத்தாரிட்டி இருக்குது, பேங்க்லேயே எக்கச்சக்கமான பேங்க்ஸ் வந்துருக்கு, எஸ்எஸ்சி இருக்குது, பிசி எக்ஸாம் இருக்குது. மற்ற எக்ஸாம்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணால் பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ஒத்துக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் சான்ஸ் வந்து பின்னாக இருக்குது. இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, அது வந்து பின்னாக பார்க்க வேண்டாம். இப்போ யூபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் தான் கொஸ்டின் வரப்போகுது, ஹிந்தி மட்டும் தான் வரப்போகுது. பட் தமிழில் ஏகப்பட்ட பேர் படிக்கிறாங்க, சான்ஸ் இருக்குது. நம்மளும் வந்து பின்னாக போட்டிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரையே பண்ணாமல் நம்ம இதுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா நமக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகியே வந்து பின்னாக இருக்குது. ஓகே, அதாவது வாழ்க்கையில் வாய்ப்புக்கெல்லாம் வந்து பின்னாக வரும், வரமாக வந்து பின்னாக வராது. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி கோலாக இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க. பட் சைட் பை சைட் மற்ற எக்ஸாம் வந்து பின்னாக பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணிடணும்னா பேனல் பிளானர் வந்து பின்னாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2023 வந்து ஒரு பிளானர். ஓகேவா? ஸோ இந்த பிளானர் படி 12,500 பேர் நாங்கள் வந்து பின்னாக்கா போஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ குரூப் 4 குரூப் 1 தாண்டி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து பின்னாக இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எலிஜிபிளாக முதல்ல வந்து பின்னாக பாருங்கள். நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்களா இல்லையா, தகுதியா இல்லையா முதல்ல செக் பண்ணுங்கள். அதையும் ட்ரை பண்ணலாமே. ஏன் ட்ரை பண்ண மாட்டீங்க? எல்லாமே ட்ரை பண்ணதாங்க பெட்டர். ஒரு எக்ஸாம் மட்டும் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் குரூப் 1 வரட்டும், குரூப் 2 வரட்டும், குரூப் 4 வரட்டும், இந்த 3 எக்ஸாமை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இதுக்கு மட்டும் வெயிட் பண்ணாமல் எல்லாமே வந்து பின்னாக ட்ரை பண்ணுங்கள். அது பெட்டர் சாய்ஸாக வந்து பின்னாக இருக்கும். இன்றைக்கி ஆன்லைன் மோடில் யூடியூப்பில் எல்லாருமே வந்து பின்னாக போடுறாங்க. நான் மட்டும் கிடையாது. யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், தமிழில் ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து பின்னாக இருக்குது. இங்கிலீஷ் கஷ்டம், தமிழ் கஷ்டம் மாதிரி யோசிக்கிறவங்க போய் சர்ச் பண்ணுங்கள். ஒரு பேங்க் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 3 எக்ஸாம் கிட்ட வந்து பின்னாக வருது. ட்ரை பண்ணால் வந்து பின்னாக முடியும். பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பின்னாக உண்டு. இதை புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் ஒரு கோர்ஸ் கூட வந்து பின்னாக ஒரு 500 ரூபாய்க்குலாம் கோர்ஸ் வந்து பின்னாக போடுறாங்க. நல்லா வந்து பின்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். படிக்க முடியுமா செக் பண்ணுங்கள். படிக்க முடிஞ்ச உள்ளே வந்து பின்னாக போகலாம். ஒரு பேங்க் எக்ஸாமில் 60,000 சம்பளத்தில் வேலை வந்து பின்னாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்து பின்னாக படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? நிறைய பேர் யோசிக்கிற விஷயம், நான் குரூப் 4 வந்து கிளியர் பண்ணி குரூப் 1 வந்து பின்னாக படிக்க போகிறேன். குரூப் 4 ஈஸி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமும் ஈஸி கஷ்டம் கிடையாதுங்க. அந்தந்த எக்ஸாமுக்கு டஃப்னஸ் வந்து பின்னாக உண்டு. என்ன சொல்ல போனால் குரூப் 1ஓட குரூப் 4 வந்து பின்னாக கஷ்டம். ஏன்னா நீங்கள் 200க்கு 180 மார்க் கிட்ட வந்து பின்னாக எடுக்கணும். நான் டிமோட்டிவேட் பண்ணுறேன் அப்படி கிடையாது. சில பேர் அப்படி யோசிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி எல்லா எக்ஸாமையும் பார்த்தா பெட்டராக வந்து பின்னாங்க இருக்கும். நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறோம். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஜாப்ஸுக்குன்னு சில சேனல்ஸ் வந்து பின்னாங்க இருக்குது. ஒரு எல்லா நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் வந்து பின்னாக தேவையில்லை, 10th முடிச்சா போதும், 12th முடிச்சா போதும், டிகிரி முடிச்சா போதும், நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து பின்னாக வருது. எல்லாமே செக் பண்ணுங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஐபி எக்ஸாம் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. 10th லெவல் நினைக்கிறேன். ஐபி எக்ஸாம் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. மே மாதம் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து பின்னாக வரப்போகுது. யூபிஎஸ்சிக்கு அப்புறம் சிடிஎஸ் எக்ஸாம் வந்து பின்னாக வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல சிஏபிஎஃப் வந்து பின்னாக வரும். எஸ்எஸ்சி வந்து பின்னாக வரும். ஸோ எல்லாத்தையுமே கலந்தடிச்சு படித்தா பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். நாம் யோசிக்கிறது நம்மளால் முடியாதுன்னு தான் நம்ம யோசிக்கிறோம். இது மோட்டிவேஷனாக கிடையாதுங்க. ரியாலிட்டி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்குள்ளே போயிட்டு ட்ரை பண்ணுங்கள். என்னால் முடியலன்னா வெளியே வந்து பின்னாக வரலாம். நம்ம ட்ரையே பண்ணாமல் ஓப்பனே பண்ணாமல் வேணாம் அப்படின்னா ரொம்ப வந்து பின்னாக கஷ்டம். ஒரு பேக்கப் இருக்குன்னா நீ இங்கே வந்து பின்னாக இருக்கலாம். எனக்கு பேக்கப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே ட்ரை பண்ணுறது பெட்டர். உங்களை பற்றி மட்டும் யோசிக்காதீங்க, ஃபேமிலியை பற்றி யோசிங்க. ஏன்னா ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்காங்க அப்படின்னா அது அவங்கள மட்டும் பாதிக்கப்படுறது கிடையாது. அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி, அண்ணன் எல்லாரையும் வந்து பின்னாக பாதிக்கப்படுத்தும். ஸோ உங்களோட வேகன்சி, உங்களோட போஸ்ட்டு உங்களை மட்டும் இல்லாமல் ரியாலிட்டியாக எல்லாரையுமே செக் பண்ணுங்கள். ஒரு பேலன்ஸாக வந்து பின்னாக கொண்டு போய் ஆகணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ 2024 ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இப்படி தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இதை தாண்டி என்ன பண்ணலாம் நம்ம சேனலில் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் வந்து கொண்டு போகிறேன். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் நிறைய நம்ம விஷயங்கள் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து பின்னாக பண்ணலாம். இப்போ யூபிஎஸ்சிக்கு மட்டும் ஸ்ட்ராங்காக வந்து பின்னாக பண்ணிக்கிட்டு இருக்கும் நம்ம ஒரு சேனலில். ஸோ போய்கிட்டு இருக்குது. இல்லை மற்ற எக்ஸாம்ஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமாக என்னால் என்ன பண்ண முடியும் நான் வந்து பின்னாக ட்ரை பண்ணுறேன். ஓகே, பட் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் எக்ஸாம் வந்து பின்னாக உண்டு. ஆனால் எவ்வளோ வேகன்சி வரும், எப்போ வரும்னு சொல்ல முடியாது. பட் அடுத்த வருஷம் வரப்போகிற வாய்ப்பு தான் 2025க்கும். அதை நீங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கோங்க. 26க்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் எதிர்பார்க்க முடியும். தள்ளி போட வேண்டாம். வரப்போகிறத பயன்படுத்திக்கணும். ப்ரிப்பரேஷனில் ட்ராக்கை விட்டு வெளியே போகாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வேலைக்கே போங்க, தப்பு கிடையாது. பட் வேலைக்கு போய்கிட்டே டெய்லி 1 hour 2 hour ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பெட்டர் சாய்ஸாக வந்து பின்னாக இருக்கும். ஓகே, இது என்னோட தாழ்மையான கருத்து மட்டும்தான். எந்த டிமோட்டிவேஷனுக்காகவும் ஆர்டருக்காகவும் இல்லை. பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.